Hello friends and families, welcome back to our channel. Stay with us. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆட்டோட குடல் இருக்குல்ல, அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதை வச்சு நம்ம இப்போ வந்து ஒரு கிரேவி பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்க ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அது கூடயே வந்து சீரகமும் சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். அது கூடயே மிளகும் சேர்த்துக்கலாம். எல்லாமே 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கரிஞ்சிராமல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாமே நல்லா வறுந்துருச்சு. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து குடலை வந்து நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துட்டு 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடயே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 4 பச்சை மிளகாவை நல்லா நீல வாக்கில் கீறி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஆட்டோட குடல் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறப்போ அந்த ஸ்மெல்லை வந்து இது கொஞ்சம் தடுக்கும். அதனால இதை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை முன்னாடியே சேர்க்காதீங்க, ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்திங்கன்னா அந்த அடி பிடிக்கிறதுல கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி நமக்கு கிண்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சீரகம் சோம்பு அதெல்லாம், அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த குடலை வந்து மஞ்சளும் உப்பும் சேர்த்து நல்லா வந்து 4 விசில் அளவுக்கு வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணியோடய சேர்த்து ஊற்றிடுங்க. இப்போ இதில் குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வேக வச்சுருக்க தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதுவே போதும். இது நல்லா அதிலே குக் ஆகிடும். இப்போ இந்த குடலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறோம். லிட் போட்டதுக்கப்புறமா அப்பப்போ திறந்து பார்க்கணும் கண்டிப்பாக, இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா 1/2 கோகனட் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் வந்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அந்த தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஒரு அரை அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காகிடுச்சு. திக்கானதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண கொரியாண்டர் லீஃபை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சுவையான குடல் வந்து தயாராகிடுச்சு. நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.